நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்ன உடனே ஜானகி பயங்கரமா பார்த்தீங்கன்னா கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த பைரவி இருந்துட்டு அந்த வழியா பார்த்தீங்கன்னா வந்தவங்க இங்க எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இத்தன நாளா பார்த்தீங்கன்னா இந்த பைரவி இருந்துட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு சரியான சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. என்னையா பார்த்தீங்கன்னா, இங்க அந்த வீடியோ காட்டி அதாவது கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி, இவ்ளோ பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சுட்டுருக்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி, நான் பார்த்தீங்கன்னா, உன்ன எப்படி இந்த வீட்ட விட்டு தொரத்துறேன், கௌதமோட வாழ்க்கையிலருந்து தொரத்துறேன்னு மட்டும் பாரு, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா, கௌதமோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியாவும், ஜானகியும் அவங்க சொன்னா அது வேற விதம். ஆனா இந்த பைரவி சொன்னா அது வேற விதமா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறப்போறது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இலக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ கார்த்திக்கோட விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் நடந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போட்டு உடைச்சுட்டாங்க. ஆனா, இவ்ளோ காலமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இலக்கியாவா இருந்தாலும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய விஷயத்த பார்த்தீங்கன்னா, மறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவப்படுவாங்க. அதாவது இந்த பைரவிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் மேல பாசத்த காட்டுறதா, இல்ல கோவப்படுத்துறதா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. இங்க அவ பார்த்தீங்கன்னா வெளிய போயிட்டு மாஸ் என்ட்ரி குடுக்குறா. என்னடா இது ஜானகி பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணி இவ்ளோ கதறிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தெரியுது. இந்த மாரி தான் ரேவதி கௌதமோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஐய்யயோ! அப்படியா? அதாவது கௌதம்க்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா, என்னோட சொந்த அம்மா, என்ன பெத்த அம்மாவையே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வேலைக்காரியா வச்சுட்டு இருந்திருக்கீங்க. இத்தன நாளா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த எதையுமே சொல்லாம இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம பத்தி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஓ! அப்படியா விஷயம். அப்ப இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தவ, கௌதம பெத்தவ. இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட சொல்லாமயா இருக்கீங்க. ஏய் இலக்கியா உன்னோட சாப்டர் இன்னையோட க்ளோஸ். கௌதம் உன்ன கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளப் போற நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அடுத்ததா அங்க நடக்கறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நேரா பார்த்தீங்கன்னா போயிட்டு கௌதம் கிட்ட உண்மைய சொல்லப் போறாங்க. அதாவது இவங்க சொல்லலாமா? வேணாமா? சொல்லலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு கடைசியில பைரவிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ நேரா போயிட்டு கௌதம் கிட்ட இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம உன்னோட ஜானுவும், அதுக்கப்புறம் இலக்கியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா உன்ன ஏமாத்திட்டு இருக்காங்க. உன்ன பெத்தவ வேற யாரும் கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காளே ரேவதி. அவ தான் பார்த்தீங்கன்னா உன்ன பெத்த உண்மையான அம்மா கௌதம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்தேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜானகியும் இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தாலுமே, அத பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பைரவி நம்ம இலக்கியாவ மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணுவாளா? சரி அப்படி பண்ணா நம்ம கௌதம் எந்த மாரி ரியாக்ஷன் குடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.